இங்க எச்ச இலை எடுக்கிற வேலை தான் நான் முதல்ல செஞ்ச வேலை. எப்போ இது? நான் 8 வயசு 9 வயசு இருக்கும்போது 4 பேர் வேலை செய்யற வேலையை 8 10 வயசுல நானே செய்வேன். எதுக்குன்னா அந்த கல்யாணத்துல அவங்க போடுற சாப்பாட்டுக்காக. வீட்டுல சாப்பாடே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா லஸ்கார்னர்ல பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருந்தாரு. நாங்க 4 பேர் படிச்சுக்கிட்டே, நான் இப்ப சொல்றது வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது, நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஈவினிங்ல நான் வேலைக்கு போவேன். 2 ரூபா தான் நான் முதல்ல வாங்கின சம்பளம். அதுக்கப்புறம் சொந்தமா ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசை வந்தது. எத்தனை வயசுல? 18 வயசு 19 வயசுல பஜார் ரோட்ல ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிச்சு. அங்க ஆக்சுவலி அர்ச்சனரஸ்ல வேலை செய்யும்போது அங்க தண்டலுக்கு காசு கொடுக்க சாமின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் எனக்கு அனுபவமாச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. சோ இதுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, கடையை ரெடி பண்றதுக்கு. திருப்பூர் பனியன் சென்டர்னு ஒரு துணி கடை, 2 10 ரூபா 3 10 ரூபா 4 10 ரூபா பிராண்டட் ஆன்டாக்ஸ் விஐபி பைசன் வைக்கிங் கிறிஸ்டல் எல்லாம் கிடைக்கும் போது கூட்டம், பயங்கர கூட்டம். நான் நினைச்சேன் காரை நம்ம வாங்கிட்டோம்டா, 100 நாள் ஆகும், கடையில சரக்கெல்லாம் காலி ஆயிடும், கையில காசும் காலி ஆயிடும். திருப்பி சாமி கிட்ட போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை. காசு தண்டல் வாழ்க்கையில வந்து என்ன தப்பு வேணா பண்ணுங்க, தண்டல் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன்னா பெரிய வட்டி. நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், அமைதி போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயிடும். கொஞ்சம் ஏமாந்தா உயிரே. பெரிய பெரிய வட்டிக்கு காசு மட்டும் வாங்கிடாதீங்க. இது ஆஸ் a brother, elder brother, my humble request. திருப்பி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடன் மேல கடன், கடன் மேல கடன், கடனை அடைக்கிறதுக்கு கடன், கடனை அடைக்கிறதுக்கு கடன், கடன் ஆயிடுச்சு. இது நடுவுல அங்க சைதாப்பேட்டையில ஒரு அழகான ஒரு வீடு ஒண்ணு இருந்தது, பியூட்டிஃபுல்லான ஹவுஸ். டெய்லி கடைக்கு வரும்போது அந்த வீட்டை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் நான் போவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காடை கட்டணும், வீடை கட்டணும் அப்படின்னு. அந்த லேண்ட் ஓனர், வீட்டு ஓனர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு J1 போலீஸ் ஸ்டேஷன்ல. இவன் டெய்லி வந்து வீட்டை பாக்குறான், இவன் திருடுறான் போல, திருடுறதுக்கு பிளான் பண்றான் போல இருக்கு. மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஏன்னா தப்பே பண்ணல நான் சொல்றேன், சார் இங்கதான் நான் திருப்பூர் பனியன் சென்று கடை வச்சிருக்கேன். ஏன்னா நான் காலையில வரும்போது இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் சார் வீட்டை பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாம் கார் வாங்கணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் சார் இந்த கார்கள் எல்லாம் பார்த்தேன். அவர் கேட்ட கேள்வி, ஏண்டா ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இவ்வளவு பேர் வீடு கேடா, ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இந்த மாதிரி கார்கள் எல்லாம் கேடான்னு அவர் அசிங்கமா கேட்டு அனுப்பிச்சு விட்டார். நைட்லாம் தூங்கலாமா, 1 வாரம் சாப்பிடல. நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு என்னால முடியல, தாங்கிக்க முடியல. என்ன அப்புறம் நினைச்சேன், எப்படியாவது ஜெயிக்கணும், பெரிய பெரிய வீடு வாங்கணும், பெரிய பெரிய கார் வாங்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும். எப்போ 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் போது, அப்பதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சேன், கிடைச்ச மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணேன், ரியல் எஸ்டேட் புரோக்கரா பண்ணேன். அப்படி பண்ணி இதான் ஆரம்பிச்சிருமா. எச்சையில எடுத்ததான் என்னுடைய முதல் வேலை. 2 ரூபா சம்பளம் டெய்லி. அதுக்கப்புறம் 20 ரூபா சம்பளம், 600 ரூபா சம்பளம் வாங்கினேன். இன்னைக்கு 400 பேரு எங்கிட்ட வேலை செய்யறாங்க. அதுல ஒரு 100 பேர்கிட்ட கார் வச்சிருக்காங்க. 100 பேர்கிட்ட எங்கிட்ட வேலை செய்யற 100 பேர் எங்கிட்ட சம்பளம் வாங்கி கார் வாங்கியிருக்காங்க. ஆமா, 15 பிரான்ச் மேல இருக்கு இன்னைக்கு எனக்கு ரெஸ்டாரண்ட். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டார்கெட் 100 பிரான்ச் திறக்கணும், 10,000 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்.